மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செவ்வாயினுடைய பயிற்சியை பேசி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் பயிற்சி இவருடைய காரகத்தன்மை என்று பார்த்தால் அற்புதம் என்றே சொல்வேன். நீண்டகால பயிற்சி தானே. சனி பகவானும் குரு பகவானும் ராககேது பகவானும் இந்த 3 கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை குறைத்து நற்பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான கவசம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அத்தகைய செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமாகிய பாத்தீங்கன்னா 7/12/2025 இருந்து பாத்தீங்கன்னா 16/1/2026 வரை பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறுகின்றார். இந்த தனுசுக்கு மாறுகின்ற செவ்வாய் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் மிதுன ராசிக்கு என்பதை இப்ப பார்க்க போறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம். 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கமே செவ்வாயில் தொடங்குகின்றது, வருவாயில் வரப்போகின்றது. அந்த வகையில பார்க்கும்போது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். அதற்கிடையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க. என் விஷ்ணு மாயனும் நரசிம்மனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் மிருகசீரிஷம் 3 நாள். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 1, 2, 3. ஆன்மீக அன்பர்களே, ஒரு கிரகத்தினுடைய பயிற்சியில அந்த கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது. கெடுபலன் தந்தால் கலங்கி விட வேண்டாம், நற்பலன் தந்தால் கொண்டாட வேண்டாம். ஆக மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்து சோழி பிரசனம் சொல்கிறேன். அந்த வகையில பார்க்கும்போது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 20 மாதத்துடைய இறுதியில புதனை பொறுத்த வரைக்கும் அதே அந்த தனுசு ராசிக்கு வருகின்றார். அதே மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வைப்படுகின்ற ஒரு நல்ல காலமும் இந்த காலம்தான். புதன் மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு யோக பலனை தர போகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு உடையவர் 6 மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையை பெறுகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள். அதாவது திரும்பி பார்க்கிறோம் 2025 திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை வேதனைகள், சோதனைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அத்தனையும் மாறுமா வருகின்ற காலம் என்று நினைத்த கண்டிப்பா மாறும். அது எப்படி மாறும் என்பதைத்தான் இப்ப சொல்ல போற இந்த செவ்வாய் பயிற்சியில. செவ்வாயை பொறுத்தவரை 4ஆம் இடத்துக்குரியவர் 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பெறுகின்ற ஒரு காலகட்டம். அதே நேரம் பாத்தீங்கன்னா புத்தி கூர்மை, அந்த புத்தி கூர்மையினால எதையும் சாதித்து காட்டுவீர்கள். திருமணமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதே நேரத்துல சொல்வேன் அல்லவா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல நிலையை தந்து விடுவார். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அந்த சொல்வாங்க அதிகாரம் படைத்த துறை என்று சொல்லக்கூடிய நீதித்துறை, காவல்துறை, தீயணைப்பு துறை, அரசியல்ல கூட ஒரு அற்புதமான நிலையை அடைவதற்கான ஒரு நல்ல காலகட்டத்தையும் நல்ல சூழ்நிலையும் செவ்வாய் அமைக்க தருவார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்க அனுமனை பற்றி சொல்லுவது இந்த காலகட்டத்தில் அவசியம். அதாவது அனுமனை பற்றி சொல்லணும் ஒரு முயற்சி, அந்த சீதையை காண்பதற்கான ஒரு லட்சியத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறார். அதை தரக்கூடியவர் யாருன்னா செவ்வாய். ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு முயற்சி எடுக்கிறான்னா அதுக்கு செவ்வாய் வேணும். அந்த செவ்வாய் அந்த முயற்சியை தருகின்றார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சியை இப்ப எடுங்க, நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோடு எடுங்க. அந்த முயற்சி இருந்தாலும் மட்டும் போற தன் பலம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இழந்தோம், இழந்ததை திரும்ப பெற முடியுமா, அந்த நிலையை உணர்த்தக்கூடியவர் களத்திரகாரன் சுக்கிரன், அதுதான் ஜாம்பவான். அந்த தன்னுடைய நிலையை உணர்ந்தால் மட்டும் போதுமா, அது வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கான காரணம் இந்த மாத இறுதியில் வரக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகிறார். ஆக எளிதாக விண்ணை நோக்கி நகர்ந்து வெற்றியை கைப்பற்றினார் அனுமன். அது மாதிரிதாங்க, அந்த மாதிரிதான் பொறுத்த வரைக்கும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான களம், தளம், தருணம் பாத்தீங்கன்னா மிதுனராசி இந்த காலகட்டம். அதே நேரம் பாத்தீங்கன்னா 11க்கு உடைய செவ்வாய் 8ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு மாறுகின்றார். ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடியவர், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இழப்பதெல்லாம் ஒரு அனுபவம் தாங்க.
அதை இழந்தோம் இதை இழந்தோம் என்று புலம்புவதை விட இழந்ததை திரும்ப எங்க இழந்தீங்களோ, எந்த இடத்துல இழந்தீங்களோ, யாரால இழந்தீங்களோ அந்த இடத்திலிருந்து திரும்ப பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலையை தருபவன் செவ்வாய். அந்த செவ்வாயை பொறுத்தவரை 11 கூடிய செவ்வாய் 8ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா 12 கூடிய கடத்தகார சுக்கிரன் 6ல் இருப்பது ஒரு அற்புதம். ஆக இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு நல்ல மாற்றத்தை தொழில குடும்பத்துல தரப்போறாங்க. சற்று கவனமுடன் நடந்து கொள்வது சிறப்பு. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 9ஆம் வீட்டில ராகு, 9ஆம் வீட்டில் வருகின்ற ராகு சில மோதல்களை, இனம் புரியாத சில பயத்தையும், இனம் புரியாத சில பதட்டத்தையும் தருவார்கள். கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை தருவார். என்னுடைய அனுபவத்துல மிதுனத்துக்கு கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலம் 2026 எதிர்கொள்ளக்கூடிய மன துளிவையும் தன்னம்பிக்கையும் செவ்வாய் தருவார். அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தெய்வம் என்றால் முருகன் தான். அந்த அங்கார பதவி வாங்கியவர் கணபதி தான். முருகன் கணபதியுடைய வழிபாடு, இந்த சிவ சுதருடைய வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும். சனியையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க, சனி பகவானையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் சனி பகவான் இல்லாமல் எதுவும் இல்லை, கர்மகாரகன். அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி முருகனுக்கு உங்களால் முடிந்த இளநீரை கொண்டு அபிஷேகத்திற்கு கொடுங்க. அந்த எண்ணிக்கை பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஒரு இளநீ 2 இளநீ இல்ல. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4, 7, 8, ஒரு 4 இளநீ, ஒரு 7 இளநீ, ஒரு 8 இளநீ, உங்களால என்ன இப்போ இந்த எண்ணிக்கையில இளநியை அபிஷேகத்திற்கு முருகனுக்கு கொடுங்க. அதேதான் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். சனியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல சனியும் துணை இருந்து விட்டால் வெற்றிதான். முயற்சிக்கு செவ்வாய் மட்டும் காரணம் அல்ல, சனி பகவானும் காரணம். இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான், இவன் தடுத்தால் இவன் கொடுப்பான் என்பதை போல நான் இந்த முறையில செஞ்சு பாருங்க. ஒரு பரிகாரம் செய்யறது இல்லை, அதை சரியா செய்யணும். அந்த வகையில திருத்தணியில இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வருக்கு பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10, 3 இளநீ அல்லது 7 இளநீ அல்லது 10 இளநீ உங்க கையினாலே அபிஷேகம் செய்து பாருங்க. அதாவது விலையை பத்தியோ காசை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம பிரச்சனை தீர்ந்தாலே போதும். உங்க கையினால அபிஷேகம் செய்வாருன்னா இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான யோக பலனை மிதுன ராசிக்கு தரும்.